इस दिवाली में आपकी डबल दिवाली का काम मैं करने वाला हूं। पिछले 8 साल से हमने जीएसटी का बहुत बड़ा रिफॉर्म किया। இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். ரீசெண்டாக 56வது கவுன்சில் மீட் டெல்லியில் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வேரியஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸ். ப்ரெசண்ட்டில் ஜிஎஸ்டியோட வரி விகிதம் பார்த்தீங்கன்னா 5%, 12%, 28% அப்படின்னு 4 அடுக்காக வச்சுருக்காங்க. இதை இப்போ 2 அடுக்காக குறைச்சிட்டாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி 5%, 8% மட்டும்தான் இருக்கும். இது ரிலேட்டடான ப்ரெஸ் ரிலீஸ் ப்ளஸ் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டு குறைச்சிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலு, செக்டார் வைஸ் சீசன் வைஸ் ப்ராடக்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லக்ஸரி குட்ஸோட ஜிஎஸ்டி ரேட்டு 28லேருந்து 18 வரப்போகுது. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 18% மாறிடும். அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இப்போ கிடையாது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே மேக்ஸிமமான ப்ராடக்ட் 18, 12 இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையும் 5க்கு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட் இதெல்லாம் 12லேருந்து 5 பண்ணிட்டாங்க. தாரம் பார்த்தீங்கன்னா இப்போ 28%லேருந்து 18% மாற்றிட்டாங்க. இந்த சேஞ்சஸ் 1200 சிசி உள்ள காருக்கு மட்டும் அப்ளிகபிள். இதே மாதிரி தான் பைக்கும் 350 அதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பைக்குக்கு இப்போ 18%. இன்னொரு ரிலீஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி 18% இருந்ததை 0வாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த மற்ற எக்யூப்மெண்ட்டு, டிராக்டர் 12%ஆக இருந்துச்சு. டிராக்டரோட டயர் அண்ட் பார்ட்ஸ் 18%. இதெல்லாம் 5%ஆக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மேஜர் இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு அண்ட் டெக்ஸ்டைல் ப்ரெசண்ட்டில் 12% 5%ஆக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் 28லேருந்து 18 குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மால் கார் 29%லேருந்து 18% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. லக்ஸரி கார் 50%லேருந்து 40% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெடிசன் பர்சன்ட்டில் 12% இருக்குது. இதை 2 கேட்டகரியாக பிரித்து, ஒரு கேட்டகரிக்கு 5%, இன்னொரு கேட்டகரிக்கு 0% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ், லைஃப், ஹெல்த் 18% அப்படிங்கிறது 5 and 0%ஆக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் 12லேருந்து 5 சேஞ்ச் ஆகுது. சிமெண்ட் 28லேருந்து 18 சேஞ்ச் ஆகுது. சலூன் சர்வீஸ் 5%ஆக பண்ணுறாங்க. சினிமா டிக்கெட் 12லேருந்து எக்கனாமிக்காக இருந்தால் 5%, ப்ரீமியமாக இருந்தால் 8% அப்படின்னு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பாமர மக்கள் எல்லாருக்கும் அவங்க வாங்கக்கூடிய ப்ராடக்டோட ரேட்டு கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரெஸ் ரிலீஸ். இது 113 பக்கம் இருக்குது. ப்ளஸ் அப்பெண்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க. செக்டார் வைஸ் டீட்டெயிலு இது ஒரு 36 பக்கம் இருக்குது. இதோட இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜிஎஸ்டி ரீஃபார்ம் சம்மந்தமாக ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் 15th August 2025லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. அதோட தொடர்ச்சியாக இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி ரேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. மெயினாக கரண்ட்டில் 4 ரேட்டை 2 ரேட்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, 5 and 18. இதில் ஸ்பெஷல் டிமெரிட் ரேட்டு 40%, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும் 40% அப்படின்னு வச்சுருக்காங்க. குட்ஸுக்கு மட்டும்தான் ரேட் குறைச்சிருக்காங்களா அப்படின்னா மட்டும் குறைக்கல. சர்வீஸ்க்கும் நிறையா ஸ்லாப் ரேட்டு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சேஞ்சஸ் பார்க்கலாம். இந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்போலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 22nd September 2015, இந்த மந்த் 22ஆம் தேதி
எஃபெக்ட் ஆகுது இந்த சேஞ்சஸ் எல்லாமே. எக்ஸப்ட் பான் மசாலா, குட்கா, சிகரெட் இந்த ப்ராடக்ட்டை தவிர ரிமைனிங் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் வந்து இந்த ரேட்டு வந்து இமிடியட்டாக வந்து 22ஆம் தேதியிலேருந்து அப்ளிகபிள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ரீஃபார்ம். மேக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ரேட் ரெடியூஸ் பண்ண ஐட்டம்ஸ். மேக்ஸிமமான ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து இப்போ வந்து 5% ஒரு இதுக்கும் வந்து நில் ரேட்டாக வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனெக்சர் 1ல் குட்ஸ் ரிலேட்டடான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து HSN கொடுத்துருக்காங்க, ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் ரேட் கொடுத்துருக்காங்க, ப்ரொப்போசல் ரேட்டும் வந்து இங்கே இருக்குது. லைவ் ஹார்சஸ் வந்து ப்ரெசென்ட்டில் 12%, இதை வந்து 5%ஆக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க் வந்து 5%லேருந்து நில் ரேட்டாக வந்து மாறுது. கண்டென்ஸ்டு மில்க் வந்து 12%லேருந்து 5%ஆக மாறுது. அதே மாதிரி பட்டர், சீஸ், சென்னா, பன்னீர் மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் வந்து ரேட்டை வந்து இப்போ வந்து 5 அண்ட் நில் அப்படிங்கிற ரேட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லிஸ்ட்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணல. இதோட காப்பி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ரீட் பண்ணி. மேக்ஸிமம் ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம் எல்லாமே வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். இந்த லிஸ்ட்டில் வந்து டோட்டலாக வந்து எல்லாமே வந்து மிக்சடாக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது கவர் ஆகுது அப்படின்னா பேஸ் பண்ணி செக் பண்ணி நீங்கள் இம்மிடியட்டாக வந்து எஃபெக்டிவ் டேட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க ரேட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து செக்டார் வைஸ் வந்து ரேட் சேஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் செக்டார். இதில் வந்து 5%லேருந்து நில் பர்சண்ட்டாக நிறையா வந்து ரேட்டு வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர், சென்னா, பன்னீர், பாக்கடு லேபிள்டு, பீஸா பிரெட்டு, காக்ரா, பிளைன் சப்பாத்தி ஆர் ரொட்டி இது எல்லாமே வந்து 5%லேருந்து நில் பர்சன்ட் மாற்றிட்டாங்க. அதே மாதிரி 18%லேருந்து வந்து நில் ரேட்டு வந்து அதே மாதிரி 18%லேருந்து நில் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பரோட்டா, அதர் இந்தியன் பிரெட் பை எனி நேம் கால்டு இது எல்லாமே வந்து 18%லேருந்து நில் ரேட்டாக வந்து 12%லேருந்து 5% பார்த்தீங்கன்னா கண்டென்சர் பட்டரு, பேசில் நட், மேக்ஸிமமான பேக்டு ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து இப்போ வந்து கவர் ஆயிரும். இதெல்லாம் வந்து ரேட்டு வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ஐட்டத்தில் 18%லேருந்து 40%ஆக வந்து ஹைக் பண்ணுறாங்க. அதர் நான் ஆல்கஹாலிக் பெவரேஜ், பெப்சி, கோகோகோலா, ஃபேண்டா, ஸ்ப்ரைட் இது மாதிரி ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணாத ஃபேவரேஜ் ஐட்டம் எல்லாம் வந்து ப்ரெசண்ட்டில் 18%. இதை வந்து இப்போ 40%ஆக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்டோட ரேட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 28%லேருந்து 40% வந்து பான் மசாலா, ஆல் குட்ஸ், இண்டிவிஜுவல் வாட்டர், அதே மாதிரி டீமெரிட் குட்ஸுக்கும் வந்து 28லேருந்து 40%ஆக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பான் மசாலா இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு. டொபாக்கோ வந்து 18%லேருந்து 5%ஆக வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. டொபாக்கோ வந்து பீடி, ரேப்பர், லீவ், இந்தியன் கதா இதெல்லாம் வந்து 18%லேருந்து 5%ஆக வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. டொபாக்கோ ப்ராடக்ட்டுக்கும் வந்து 28லேருந்து 40ஆக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மேஜராக வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. 12%லேருந்து 5%ஆக வந்து நிறைய ப்ராடக்ட் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய டீசல் இன்ஜின் அதோட ரேட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. விவசாயம் சார்ந்த அதர் ப்ராடக்ட்டுக்கு வந்து 5%ஆக, அதே மாதிரி ஃபெர்டிலைசர் செக்டாருக்கும் வந்து 18%லேருந்து 5% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், அமோனியா இந்த கெமிக்கலுக்கான ரேட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 12லேருந்து 5%ஆக வந்து வேரியஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து
பண்ணியிருக்காங்க. 18%லேருந்து 5% வந்து டிராக்டரோட டயர், அதோட பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோல் செக்டார் 5%லேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 18%. ரினியூவபிள் எனர்ஜி செக்டார் வந்து 12%லேருந்து 5% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் சோலார் குக்கர்ஸ், சோலார் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து ரேட்டு வந்து ரெடியூஸ் ஆகும். டெக்ஸ்டைல் செக்டாருக்கு வந்து 12லேருந்து 5 வந்து நிறைய ப்ராடக்ட்டுக்கு ரேட்டு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் செக்டார் வந்து 5%லேருந்து நில் ரேட்டு. ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மெடிசனோட ரேட் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்து 0 ரேட். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நில் ரேட் தான். அதே மாதிரி 12%லேருந்து 5% வந்து நிறைய மெடிசன் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எரேசர் வந்து ப்ரெசென்ட்டில் 5%, அப்புறம் வந்து நில். அனதர் ஸ்டேஷ்னரி ஐட்டம் 12%ல் இருக்கக்கூடிய அது எந்தெந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இன்புட் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கக்கூடிய மேப்பு, சார்ட்டு, பென்சில் ஷார்ப்னர், பென்சில், எக்ஸசைஸ் புக், கிராஃபிக் புக், லேபரேட்டரி நோட்டு இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து ரேட்டு வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமமான ப்ராடக்ட் வந்து இந்த கேட்டகரியில் கவர் ஆயிரும். கன்சியூமர் எலக்ட்ரானிக் செக்டார் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷ்னர், வாஷ் மிஷின், டெலிவிஷன் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட்டில் 28% ஜிஎஸ்டி இருக்கிற பர்சண்ட்டாக வந்து மாற்றுறாங்க. பேப்பர் செக்டார் வந்து 12%லேருந்து 5% வந்து ப்ராடக்ட் வந்து ரேட்டு வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார் வந்து 28லேருந்து 18 வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்க. சிசி சூட்டேபிள் ஆர்டிக்கல் ஃபார் பர்சனல் யூஸ். இம்போர்ட் பண்ணி நம்ம பர்சனல் யூஸ்க்காக ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 28லேருந்து 18 வந்து யூஸ் பண்ணுறாங்க. லெதர் செக்டரை பொறுத்த வரைக்கும் 12%லேருந்து 5% வந்து ஒரு சில லெதருக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. வுட்டு செக்டார் வந்து 12%லேருந்து 5% வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 12%லேருந்து 5% வந்து ஒரு சில ப்ராடக்ட்டுக்கான ரேட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரேடியோ, வாக்கி டாக்கி யூஸ்டு பை டிஃபென்ஸ், போலீஸ் அண்ட் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், டேங்க்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து ரேட்டு வந்து ரெடியூஸ் ஆகுது. ஃபுட்வேர் செக்டார் 12%லேருந்து 5%. ஃபுட்வேர் செக்டார் வந்து 12%லேருந்து 5% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2500 ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்க பழைய ரேட்டு வந்து கண்டினியூ ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் 12%லேருந்து 5% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்டிகிராஃப்ட் செக்டார் வந்து 12%லேருந்து 5% நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதர் மெஷினரி 12லேருந்து 5 வந்து ஃபியூல் எலிமெண்ட் இதெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது குட்ஸு. இப்போ பார்க்க போகிறது சர்வீஸ். இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் செக்டார் வந்து 12லேருந்து 18 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் ஒர்க் வந்து 12லேருந்து 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் வந்து 12%லேருந்து 18% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லோக்கல் டெலிவரி சர்வீஸ் வந்து ரேட் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் 18% அப்ளிகபிள். அதோட கிளாரிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதர் சர்வீஸ் அதுக்கான ரேட்டு வந்து 12லேருந்து 5 வந்து இருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்த்துருக்குது எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் தான்.
ஒரு சில சர்வீஸ்க்கு வந்து 28%லேருந்து 40%ஆ வந்து அட்மிஷன் டு கேசினோ, ரேஸ் கிளப் இதுக்கெல்லாம் வந்து 28%லேருந்து இப்போ 40%ஆ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. லீசிங் ஆர் ரெண்டல் சர்வீஸ் வித்தவுட் ஆப்ரேட்டர் அதுக்கான ரேட்டை வந்து இப்போ வந்து 40%ஆ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம் பெட்டிங், கேசினோ, கேம்பிளிங், ஹார்ஸ் ரேசிங், லாட்ரி, ஆன்லைன் மணி கேமிங் இதெல்லாம் வந்து 40%ஆ வந்து ஜிஎஸ்டியை வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டில் ஒரு காமன் மேன் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. லக்ஸரி குட்ஸுக்கான அந்த ஜிஎஸ்டி ரேட்டையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி பே பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணால் சர்டிஃபிகேட் கிடச்சிரும். இன்கம் வெரிஃபை பண்ணி ப்ராசஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸர் வந்து வேலிடேஷன் வந்து வேலிடேஷன் பண்ணுவார். ரீஃபண்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 90% ஆஃப் ரீஃபண்ட் வந்து இன் 7 டேஸ்லேயே வந்து ப்ராசஸ் ஆயிரும். ரிஸ்கி சப்ளையராக இல்லாமல் இருந்தால் ஓவரால் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பெனிஃபிட் இருக்கும். மொத்தம் 175 ப்ராடக்ட்டுக்கு வந்து ரேட்டு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி ரேட்டு வந்து 5%, 18%, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து 40% இருக்கும். வீட்டு உபயோகப் பொருள் எல்லாத்துக்கும் வந்து 5% இருக்கும். சிறிய ரக கார், பைக் இதுக்கெல்லாம் வந்து 18%, டிராக்டர், விவசாயம் சார்ந்த கருவிக்கெல்லாம் வந்து 5%, அனைத்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸும் வந்து 18% தான். பான் மசாலா இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து 40%, நாலு ஆல்கஹாலிக் பெவரேஜ் வந்து 40%, பெரிய ரக காருக்கெல்லாம் வந்து 40%, இப்படி வந்து 50%ஆக இருந்துச்சு. தனிநபர் காப்பீடு, மருத்துவ காப்பீடு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த பிடிஎஃப் காப்பி வந்து ஏற்கனவே நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த காப்பி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கும். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாதிரி மோர் அப்டேட் கண்டா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.